எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற மாடு பார்த்திங்கன்னா நல்லா ஹெச்எப் கிராஸ் மாடுங்க. நல்லா மிகப்பெரிய மாடு விற்பனைக்கு வந்திருங்க. கறவை பார்த்திங்கன்னா 3மே 20 லிட்டருக்கு மேலே கறக்கிற மாடுங்க. வீடியோ முழுமையாக பாருங்கள். மாடு அப்போ தான் மாடு எங்கே இருக்குது, அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னு தெளிவாக தெரியுங்க. ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மாடு பார்த்திங்கன்னா ஹெச்எப் நல்லா ஹை குவாலிட்டி நல்லா கிராஸ் பீடு மாடுங்க. இந்த மாட்டோட ஈத்து பார்த்தா மூன்றாம் ஈத்து மாடுங்க. சுழி சுத்தமான மாடு, நல்லா பேஜ் நல்லா கருப்பு சட்டை உள்ள மாடுங்க. கன்று போடுறதுக்கு ஒரு வாரம் டயர்டுன்ற பட்சத்தில் மடி இன்னும் ஃபுல் மடி எடுக்குங்க. மாட்டினுடைய பல்லும் பார்த்தீங்கன்னா கடைப்பல் முளைப்புங்க. சுழி சுத்தமான மாடுங்க. மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க. தண்ணி தீவனம் போக்குவரத்து எல்லா கிளைமேட்டுக்குமே நல்லா அடாப்டி ஆகக்கூடிய மாடுங்க. மாடும் பார்த்தா அந்த தரத்தில் தாங்க இருக்குது. நல்லா ஹைட் வெயிட் நல்லா மிகப்பெரிய மாடுங்க. கறவை பார்த்தா 25 லிட்டர் கறந்த மாடுங்க. ஒரு நம்ம தரப்பு பார்த்தா 22 லிட்டர் பால் நம்ம கேரண்டி கொடுத்துலாங்க. மாடு பார்த்தா அந்த தரத்தில் தாங்க இருக்குது. மாட்டினுடைய விலைன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 83 விலை சொல்லியிருக்கேன். 83 விலை சொல்லியிருக்கேன். விலை அனுசரித்து கொடுக்கலாங்க. நல்லா நரம்படி நல்லா பால் தருதாங்க. நல்லா முகலட்சணமான மாடு, நல்லா கொம்பு டைப்பு, நல்ல ஒரு பேஜ் உள்ள டைப்புங்க. அடுத்து இரண்டாவதாக பார்க்க போகிற மாடு பார்த்தீங்கன்னா நல்லா ஹெச்எப் நல்லா கிராஸ் நல்லா மோளை டைப்பில் ஒரு 23 லிட்டர் கறந்த மாடுங்க. இந்த ஈத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 லிட்டர் கறவை குறையில்லாமல் பால் வருங்க. மாடும் பார்த்தீங்கன்னா அந்த தரத்தில் தாங்க இருக்குது. நல்லா கருங்காம்பு நல்லா பேஜ் டைப் உள்ள மாடுங்க. முகம் பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளை பேஜ் உள்ள மாடுங்க. இந்த மாடு பார்த்தா தண்ணி தீவனம் போக்குவரத்து எல்லா கிளைமேட்டுக்குமே நல்லா அடாப்டி ஆகக்கூடிய மாடு தாங்க. மாடும் பார்த்தீங்கன்னா அந்த தரத்தில் நல்லா ஹைட்டு வெயிட் நல்லா பேஜ் உள்ள மாடுங்க. நல்லா பெரிடு உள்ள மாடுங்க. நல்லா எல்லா வெயிலும் மழை எல்லாமே தாங்கக்கூடிய மாடு. காம்பு பார்த்தா ஒரு அடி நல்லா கேப்பில் இருக்குங்க. இந்த மாட்டினுடைய விலைன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 70 விலை சொல்லிச்சுங்க. விலை பார்த்தீங்கன்னா அனுசரித்து கொடுக்கலாங்க. மாடும் பார்த்தா அந்த தரத்தில் தாங்க இருக்குது. நல்லா மிகப்பெரிய மாடுங்க. நல்லா ஹை குவாலிட்டியான மாடுங்க. பல்லு பார்த்தீங்கன்னா கடைப்பல் முளைப்புங்க. ஈத்து பார்த்தா 3ஆம் ஈத்து மாடு தாங்க. 4 காம்புலம் பார்த்தா நல்லா ஓருசான காம்புங்க. பை பார்த்தா நல்லா அடைச்ச மடியில் நல்லா பேஜ் உள்ள மாடுங்க. நல்லா கிராஸ் பீடுங்க. எல்லா கிளைமேட்டுக்குமே மாடு அடாப்டி ஆகக்கூடிய மாடு தாங்க. மாடும் பார்த்தா அந்த தரத்தில் தாங்க இருக்குது. நல்லா ஹை குவாலிட்டியான மாடுங்க. அடுத்து 3ஆவது பார்க்க போகிற மாடு பார்த்தீங்கன்னா நல்லா ஹெச்எப்பில் நல்லா கிராஸ் பீடு மாடுங்க. இதுவும் பார்த்தா நல்லா அடைச்ச மடி நல்லா சுழி சுத்தமான மாடு தாங்க. மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தான். தண்ணி தீவனம் போக்குவரத்து எல்லா கிளைமேட்டுக்குமே மாடு அடாப்டி ஆகக்கூடிய மாடு தாங்க. மாடும் பார்த்தீங்கன்னா அந்த தரத்தில் நல்லா ஹைட்டு வெயிட் நல்லா பெரிய உள்ள மாடுங்க. இந்த மாட்டினுடைய ஈத்துன்னு பார்த்தா 3ஆம் ஈத்து மாடுங்க. சுழி சுத்தமான மாடுங்க. மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க. தண்ணி தீவனம் போக்குவரத்து எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடுங்க. இந்த மாட்டுடைய கறவை திறன் பார்த்தீங்கன்னா 2 நேரம் கூடி பார்த்தீங்கன்னா 22 லிட்டர் கறந்த மாடுங்க. எப்படி வச்சாலும் இந்த ஈத்தில் பார்த்தா ஒரு 20 லிட்டர் பால் குறையில்லாமல் வருங்க. கண்டு போடுறன்னு ஒரு வாரம் டயர்டுன்ற பட்சத்தில் மடி இன்னும் ஃபுல் மடி எடுக்குங்க. மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தாங்க. நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்க அந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்குறேங்க. மாடு தேவைன்ற பட்சத்தில் டிஸ்பிளே திரை நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. டீட்டெயில் கேட்டு விசாரிச்சுங்க. நம்ம மாடு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் மஞ்சநாயக்கம்பட்டியில் இருக்குது. நம்ம ஃபார்மோட பேர் பார்த்தா பழனி முருகன் டைரி ஃபார்முங்க. எல்லா மாட்டுக்கும் பால் கேரண்டி, காம்பு கேரண்டி எல்லாமே நம்ம கேரண்டியோடு தான் பண்ணி கொடுத்துட்ருக்குங்க. இந்த மாடு பார்த்தா நல்லா மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்படுதாங்க. மாடு பார்த்தா அந்த தரத்தில் நல்லா ஹைட்டு வெயிட் நல்லா பேஜ் உள்ள மாடுங்க. நன்றி, வணக்கம்.